சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வருது. இந்த சாரி வந்து அத்தையோட சாரி. ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட்டு 10 மணி ஆகுது. நாங்க திருவிழா பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் ரெடி ஆகி இருக்கோம். கரவு திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாமி வந்து பாத்தீங்கன்னா மந்தக்கரையில ஜோடிச்சு அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. அங்க கோவில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரும். முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது கரகாட்டம் வைப்பாங்க. செம்மையா இருக்கும். விடிய விடிய கரகாட்டம். ஆமா, ஒவ்வொரு கோயிலாண்டா இருக்காரு. மந்தக்கரையில இருக்கிறாரா நின்னு இருக்காரா. அவரு ஹாய் சொல்லிட்டுதான் ஆரம்பிப்பாரு. ஹாய் தாத்தா மந்தக்கரையிலன்னு சொல்ல வந்த நீ கோயில உடனே கோயில எண்ணிட்டாரு. மந்தக்கரையில இருக்கிறாருன்னு கரெக்டா சொல்றாரு. நீ பேசறத பார்த்து ஜஷிதாவும் பேச ஆரம்பிச்சுட்டா. ஆமா, சரி போலாமா? கரகாட்டம் வைப்பாங்க. இப்ப கரகாட்டம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. சாமியே நல்லா அழகா ஜோடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. போய் பாக்கலாம். எங்க ஊர் திருவிழாவை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நைட்டு கரெக்டா 10 மணி ஆகுது. இப்ப நாங்க கோவிலுக்கு தான் கிளம்புறோம். போலாமா? போலாம். வாட்டி தரமா? போலாமா கேக்குறாரு. காத்து வாங்கினே வராரு அவரு. போயிட்டு வந்து அழகா மருதாணி பறிச்சு வைக்கலாம் பேபி. திருவிழா மருதாணி எல்லாம் ஒப்பம் தெரியுமா சின்ன புள்ளையில. அன்னைக்கு சீர்வரிசை எடுத்துட்டு போறாங்களாம். அப்படியா? இது வந்து முருகர் கோயில். முருகர் கோயில் கிட்ட வந்து போறாங்க. சாமி படைச்சு எடுத்துட்டு போறாங்க மாரியம்மன் கோயிலுக்கு. தெருவுல அழகா சீரியல் லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, கோயில் அந்த கடைசியா இருக்கு. கோவில் அங்க இருக்கு. ஆமா, ஒரு இடமா விட மாட்டேங்குது. இப்படி அப்படியே இழுத்துக்கிட்டு சுத்தின்னு கிடக்குது அவங்க தாத்தாவை. ஏன்னா சுத்தட்ட ஒரு நாளைக்கு ஜாலி சுத்தி கிடக்க வேண்டியதான் இங்க இருக்கிற வரைக்கும். சாமி வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து கிளம்பிடுச்சு. கிளம்பி அழகா வந்து பாத்தீங்கன்னா தீவார்த்தனை வாங்கி வந்துன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊரை சுத்தி வரப்போகுது. ஆமா, ட்ரம்ஸ் வச்சிருக்காங்க. பொறுமா ட்ரம்ஸ் வச்சுட்டு எல்லாரும் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்டை கொழுக்கட்டை அப்புறம் லட்டு ஜாங்கிரி எல்லாம் கொடுத்தாங்க பாபி. லட்டு ஜாங்கிரி எல்லாம் கொடுக்குறாங்களா? லட்டு சுண்டல் சுண்டல் கொழுக்கட்டை எல்லாமே தராங்க. வாங்கி சாப்பிட்டுட்டே வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அம்மாலாம் அங்க உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட் அப்பா விடவே மாட்டான். ஒரு இடத்துல அவங்க நிக்க மாட்டேன், ஈத்துன்னு ஓடுது. தாத்தாவா தாத்தாவா கரகாட்டம் வைக்கிற மாதிரினா இந்த ஊரே இங்கதான் கும்பலா இருந்திருக்கும்.
கரகாட்டம் இல்லன்னவன யாருமே இல்ல. திருவிழா பாக்குற மாதிரியே தெரியல. ஏதோ ஒட்டங்க 2 பேர் தான் வந்து பார்த்தா திருவிழாவே பாக்குறோம். நல்லா கட்டும் தெரியுமா சின்ன வயசுல சூப்பரா இருக்கும். அந்த கரகாட்டம் பாக்குறதுக்குனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெருவும் போகும். எல்லா தெருவுலயும் இந்த மாதிரி மந்தக்கார இந்த முகட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நின்று 5 நிமிஷம் 10 நிமிஷம் டான்ஸ் ஆடுவாங்களா, நின்று வேடிக்கை பார்த்துட்டு செம்மையா இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போவோம். எங்க தெருவுக்கு நாங்க அந்த தெரு வந்தோம். அங்கெல்லாம் வரது கட்டியும் விடிஞ்சிரும் காலையில. ஆமா காலையில விடிஞ்சிரும். ஆனா வந்து அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலம் சுத்திட்டு வரும். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வருது. சரி சரி. ஜெஷிதா கூட்டு போயிட்டாரு, கோயிலை சுத்தி போயிட்டாரு. அவ்வளவுதான், சாமி வரட்டப்பா முருகர் கோயில். மந்தக்கரை இதுதான். இப்பதான் முருகர் கோயிலுக்கு நெருப்பு வச்சாங்கல்ல, அது இங்கதான். வேக வேகமாக கோலம் போடுறாரு. சாமி வந்துருச்சு, அதனால வேக வேகமாக முக்கோணம் கோலம் போட்டுட்டு இருக்காரு. சாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெருவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தீவாரத்தனை கொடுக்க அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோலம்லாம் போட்டு முக்கோண கோலத்தை போட்டு வரவேற்கிறோம் சாமியை. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை சடல் திருவிழா நம்ம ஊர்ல நடக்குது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா கரவு திருவிழா நடந்துச்சு, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தோம். இன்னைக்கு சடல் திருவிழா, அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கேன். நான் கட்டியிருக்க இந்த சாரி வந்து நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி வந்து அத்தையோட சாரி. ஆமா, நான் வந்து எதுவுமே சாரி எல்லாம் எடுத்துட்டு வரல. என்னம்மா சீக்கிரம் இப்பதான் தூங்கி ஏஞ்சாரு. அம்மா மேலதான் ஏறுவே நீ தூக்கி, அதனாலதான் ஜெஷிதா கோயிலுக்கு போலாமா? சரி. நான் சாரி எதுவும் எடுத்துட்டு வரலையா சார், அம்மா சாரி கட்டிக்கலாம் சொல்லிட்டு அம்மா சாரியே கட்டிட்டேன். அம்மாவோட பிளவுஸ் அதே வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டேன். என்னோட சுடிதார்லாம் எடுத்துன்னு சரி. சடல் திருவிழா வெள்ளிக்கிழமை புடவை கட்டலாமே சொல்லிட்டு அம்மா புடவை எடுத்து கட்டிக்கிட்டேன். சரி போலாமா? போலாம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. போலாமா? போய் நான் பால் ஊத்திட்டு வரேன். சரி ஊத்திட்டு வா. வேடிக்கை பார்த்துனே வர்றாரு ஜெஷிதா. அவர் கொலுசு அழகா போட்டுருந்தா வேணாம் கழட்டி வச்சிட்டாரு. துப்பாக்கி வேணுமா? துப்பாக்கி வேணுமாமா? திருவிழா கடையில துப்பாக்கி வேணுமாமா? திருவிழா கடை இருக்குதா இல்லையா தெரியல, பார்த்தா தான் தெரியும். இவரு வேற திருவிழா உடனே துப்பாக்கி துப்பாக்கின்னு வர்றாரு. திருவிழாவே போய் பாக்கல, அதுக்குள்ள பொம்மை வாங்கினாரு. இந்த பொம்மை இந்த வண்டி விட்டு ஒரு தலை திரும்பவே இல்லை, இப்படியே பாத்துன்னு போறாரு. அங்க இருந்து கிட்ட வர வரைக்கும் வண்டியை பாத்துனே வர்றாரு. அப்பா வந்து இந்த ஊதறது என்ன வேணும் சொன்னாரு, இது வேணும் வாங்கினாரு. போலாமா ஜெஷிதா? போலாமா? போமா அம்மானு வரல.
20 ஆள முடிச்சிட்டாலே. நான் கூட ஏதாவது அந்த பால் பேட்டு கேப்ப நினைச்சேன். அவருக்கு அந்த பூப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். நல்லா இதே வாங்கிக்கலாம். வருவதற்கு வழிவகுக்க நிற்குமாறு உங்களை கேட்டுக் கொடுக்கிறோம். அம்மன் வீடு விழா இதோ புறப்பட இருக்கிறது. வா ஜெஸ்டா போலாம் வா. அவ்வளவுதான் திருவிழா முடிஞ்சிருச்சு. ஊருக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? கம்மி தான் திருவிழாவே.